என்ன வினோத், அவசரமா வர சொன்ன? ஆமாம் அஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான் வர சொன்னேன். நீயும் பிரியாவும் நடித்த ஆட் எனக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லெவலில் நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கு. இதை பார்த்து சக்ஸஸ் மொபைல் கம்பெனிலேருந்து அவங்க கம்பெனிக்காக என்ன ஒரு ஆட் பண்ண சொன்னாங்க. நீ சொல்றதை கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னும் பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்கணும், ரொம்ப உயரத்துக்கு போகணும். எங்கே உயரத்துக்கு போகிறது? இப்போ இருக்க நிலைமையாவது என்னால் தக்க வச்சுக்க முடியுமான்னு கடந்து தவிச்சிட்ருக்கேன். என்ன வினோத், என்ன எப்படி பேசுற? என்னை எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்ததும் எனக்கு எவ்வளோ பேரும் புகழையும் வாங்கி கொடுத்ததும் நீயும் பிரியாவும் சேர்ந்து நடித்த இந்த ஆடு தான். ஆனால் இப்போ பாரு, பிரியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு ஆடில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். எதுக்காக பிரியா நடிக்க மாட்டாளா? காரணத்தை சொன்னதா பரவாயில்லையே, நடிக்க முடியாது அவ்வளோதான்னு சாதிக்கிறா. மனசில் என்னத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. யார் மனசில் என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி விடு வினோத், பிரியா தான் நடிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டாலே, விட்டுற வேண்டியதானே? வினோத், நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து நடிச்சு தர தயாரா இருக்கேன். பிரியாவுக்கு பதிலா இன்னொரு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி ஷூட் பண்ண வேண்டியதானே? அது முடியாது அஜய். சக்ஸஸ் மொபைல்காரங்க போட்ட அக்ரிமெண்ட்டில் முக்கியமான விஷயமே நீயும் பிரியாவும் பேராக நடிக்கணுங்கிறது தான். இப்போ அவன் நடிக்கலைன்னா இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லை. நோ, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் வரும். வர நேரத்தில் தவற விட்டுட்டா வாய்ப்புக்காக ரொம்ப நாள் காத்திருக்கணும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் அஜய். ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய ஆர்டருக்காக நான் எத்தனை ராத்திரிகள் கனவு கண்டு காத்திருந்தேன் தெரியுமா? இப்போ அந்த ஆர்டர் என் கைக்கு வந்திருக்கு. அதை செஞ்சு முடிக்க முடியலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அஜய். இன்னொரு வாட்டி பிரியா கிட்ட பேசி பாரு. இல்லை அஜய், உனக்கு பிரியா பற்றி தெரியாது. அவளுக்கு ஏதாவது வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம். நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவள் கேட்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேலே அவகிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. வேணா ஒன்று பண்ணலாம். என்ன சொல்லு? நீ வேணா பிரியா கிட்ட எனக்காக பேசி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க சம்மதம் வாங்க. ஒருவேளை நீ சொன்னால் அவள் ஒத்துக்குவான்னு தோணுது. என்ன சொல்கிற? ஓகே வினோத், உனக்காக, உன்னோட இந்த ஆட் ஷூட்டிங் நடக்கணுங்கிறதுக்காக, நீ உன்னோட அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணணுங்கிறதுக்காக நான் பிரியா கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ அஜய். பிரியா கிட்ட பேசி அவ சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் நீ உன் தேங்க்ஸ் சொல்லு. ஹலோ அசோக் சார், எப்படி இருக்கீங்க? யார் நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அசோக் சார், நீங்கள் பிஸ்னஸில் பெரிய புலி. எந்தெந்த ஷேரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எந்த கம்பெனியோட டெண்டரை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணால் ஆர்டர் நம்ம கைக்கு கிடைக்குன்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் கூடவே குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கீங்களே. ஏய், நீ என்ன சொல்ற? பதட்டமாக இருக்குல்ல? கூல் டவுன். உங்கள் மனைவிக்கும் இன்னொருத்தருக்கும் கொஞ்சம் நெருக்கமான உறவு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என்ன பேச்சையே காணோம்? ஒன்று நான் சொன்னதை நம்பி நீங்கள் அதிர்ச்சியாக இருக்கணும், அல்லது நம்பாம குழப்பத்தில் இருக்கணும். இப்போ நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க? ஏய், இல்ல, என் மனைவியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. நீ சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. சார், என்ன சார், உங்க பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு சொல்றேன், நீங்க என்னடானா நம்ப மாட்டேன்னு மறுக்கிறீங்க? ஏய், என் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற என் ஒய்ஃபை நம்பாம முன்ன பின்ன தெரியாத ஒண்ணு நம்ப சொல்றியா? சரி, நம்ப வேண்டாம். இப்போ கொஞ்ச நாளா உங்க ஒய்ஃபு வலது கையில போட்டிருக்காங்களே ஒரு பிரேஸ்லெட், அதை நீங்க கவனிச்சிங்களா? இது வரைக்கும் கவனிக்கலன்னா பரவாயில்ல, ஆனா இனிமேலாவது கூட்டு விசாரிச்சு பாரு. அதை பத்தி உண்மை என்ன ஏதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, பாய்.
காஃபி காஃபி என்னது இது? காஃபி. உன் கையில இருக்கிற கப்பல என்ன இருக்குன்னு கேட்கல. உன் கையில போட்டுக்கிறே பிரேஸ்லெட் அத பத்தி கேட்கல. இது என்னவோ நான் வாங்கி தரல. அப்புறம் எப்படி இது உன் கைக்கு வந்தது? நீங்க வாங்கி தரலன்னா என்னால பிரேஸ்லெட் வாங்கிக்கவே முடியாதா? உங்களுக்கு என்ன கடை கூட்டிட்டு போய் பிரேஸ்லெட் வாங்கி தரதுக்கு நேரம் எங்க இருக்கு? எப்ப பார்த்தாலும் பிசினஸ், பணம், ஷேர் மார்க்கெட்னு பணத்துக்கு பின்னாடியே தானே ஓடிட்டு இருக்கீங்க. பணம் தானே உங்களுக்கு பிரதானம். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. உன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் எந்த கடையில வாங்கின? இல்ல யார் வாங்கி கொடுத்தாங்க? ஏன் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? இத்தனை நாளா என்ன கண்டுக்காம இருந்தீங்க, இப்ப என்னடான்னா சந்தேக புத்தி வந்துருச்சா? அதுக்கு இல்ல நந்தினி, பிரேஸ்லெட் புதுசா இருக்கே, நானும் வாங்கி தரல, அதுக்கு தான் கேட்டேன். ரொம்ப நாளா பிரேஸ்லெட் போட்டுக்கணும்னு ஆசை, அதான் நானே கடைக்கு போய் என் சொந்த காசுல வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு சந்தேகம் தேரலனா என் கூட கடைக்கு வாங்க, நிரூபிக்கிறேன். போதுமா? ஐயோ, ஐம் சாரி நந்தினி. நான் ஏதோ அர்த்தத்துல கேட்க போய் அது உனக்கு வேற அர்த்தத்துல பட்டுருச்சு. ஐம் சாரி. ஹலோ நந்தினி மேடம், நானே தான். நந்தினி மேடம், நீங்க கல்யாணோட ஊர் சுத்திருக்கீங்க, நெருக்கமா இருந்திருக்கீங்க, அதற்கான சாட்சிகள்லாம் என்கிட்ட இருக்கு. அனுப்பி வைக்கட்டுமா? அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ரொம்ப சாதாரணமா பிரேஸ்லெட் மேட்டரை எடுத்து விட்டேன். அதுக்கே உங்க ஹஸ்பண்ட் எப்படி துடிச்சு போயிட்டார் பாத்தீங்களா? இதுக்கே எப்படின்னா நீங்களும் கல்யாணம் நெருக்கமா இருக்கிற போட்டோவை பார்த்தா உயிரியே விட்டுருவார்ல. என்ன, அந்த போட்டோவை உங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா? இங்க பாரு, ஏன் என்ன இப்படி தொடர்ந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? ப்ளீஸ் என்ன நிம்மதியா வாழ விடு. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, கொடுக்குறேன். இனிமே என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாத. இப்போதைக்கு உனக்கு என்ன வேணும்? இப்பொழுதுக்கு எனக்கு எதுவும் வேண்டாம். ஆனா ரொம்ப கூடிய சீக்கிரத்துல எனக்கு ஏதாவது தேவைப்படும். அப்ப ஃபோன் பண்றேன். ஓகே? ஹலோ. பொறுமையா நான் சொல்றத கேளு. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட பல விஷயங்களை பத்தி நான் பேச வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. நான் சொன்ன மாதிரியே நீ அந்த ஆள்கிட்ட பேசி எப்படியாவது காரியத்தை முடிச்சிருப்பா. நீங்க வரலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? சரி, அப்போ ஒன்று பண்ணு, இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணு. நான் என் வேலையை முடிச்சிட்டு வர்றேன், வந்து ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? சரிங்க. வச்சுட்டுமா? அப்பா, பெரிய தலைவேதனையா போச்சு. லட்சுமி. என்னங்க? சம்பந்தி இன்னைக்கு பத்திரிகை எடுத்துக்கிட்டு வர்றேன்னு ஃபோன் பண்ணாரு. ஆமா, நமக்கு எவ்வளவு பத்திரிகை தேவைப்படும்? என்னங்க என்ன கேக்குறீங்க? அதெல்லாம் எவ்வளவு வேணும்னு உங்களுக்கு தானங்க தெரியும். அது இல்லம்மா, கல்யாணம் காட்சின்னா குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. நீ கட்டின பொண்டாட்டி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். எப்படி இப்போ நம்ம சொந்தக்காரங்க மெஸ்ஸு சம்மந்தப்பட்டவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, வெளியே வாசலில் காய்கறி விற்கிறவனு கூட கொடுக்கணும். விட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் எவ்வளவுன்னு உங்ககிட்ட கேட்கலாம். அம்மா சாந்தி, இங்கே வாமா. ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸு, பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை பத்திரிக்கை தேவைப்படும்? ஒரு 50 போதும் பையனுக்கு. உனக்கு 50, பூஜாவுக்கும் எப்படியும் 50-60 தேவைப்படும். இந்த மெஸ்ஸு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சேர்த்து ஒரு 500, ஆக மொத்தம் 600-650 சொல்லிடலாம். போதுங்க, அதுக்கு மேல வேண்டாம். லக்ஷ்மி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நகையை பற்றி தான் இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்மகிட்ட 20 பவுன் இருக்கு. இன்னொரு 10 பவுன் சேர்த்து 30 பவுனா போட்டா தானே நமக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆமாங்க, நல்ல குடும்பம்னு ரொம்ப நம்ம மேல மரியாதை வச்சிருக்காங்க. உங்க முடிவு, உங்க விருப்பம்.
நாங்க எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஏதாவது செய்யணுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல மீதி 10 பவுனுக்கு என்ன செய்யறதுன்னு தான் புரியல. அப்பா, எதுக்குப்பா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இருக்கிற நகையை போட்டாலே போதும்பா. சாந்தி, அப்படி இல்லம்மா. உன் கல்யாணத்தை பிரமாதமா விமர்சையா நடத்தணும், எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. என் லட்சியம், என் வாழ்க்கையோட குறிக்கோளே அதாம்மா. 30 பவுன் இல்லம்மா, 300 பவுன் போட்டு கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமே இல்லம்மா. அப்பா எப்படியாவது செய்வேம்மா. உனக்கு செய்யறதுக்காக தான் இந்த உயிரையே வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, அது பாத்துக்கலாம். எங்க அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது நான் ஏற்பாடு பண்றேங்க. எப்படியாவதுன்னு சொல்லாத லட்சுமி. இல்லன்னா பரவாயில்ல, நான் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்றேன். இல்லங்க, எங்க அக்கா கிட்ட சொன்னா கண்டிப்பா உதவி செய்வா. நீ சொல்றதும் சரிதான். நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணம்னாலே கடைசி நேரத்துல ஏதாவது குழப்பம் வந்து சேரும். அதனால தான் சொல்றேன். ஒரு குழப்பமும் வராதுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சம்மந்தி. சரி. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. வணக்கம். ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல ஐயா, இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கல்யாண விஷயமா தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். பத்திரிக்கை அடிச்சாச்சு. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தானே கொடுக்கணும், அதுக்காக தான் வந்தேன். வாங்கிக்கங்க. ரொம்ப சந்தோஷம். சாந்தி, இத கொண்டு போய் உன் கையாலேயே பூஜை ரூம்ல சாமிட்ட வச்சிருமா. சரிங்கப்பா. உட்காருங்க சாந்தி. நீங்க உட்காருங்க. சம்பந்தி, அப்புறம் இந்த கல்யாண சத்திரம், பந்தக்காரன், மத்த இதெல்லாம் இத பாருங்க, அது பத்தி நீங்க எதுவுமே பேசக்கூடாது. நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அடுத்த வேலை என்ன தெரியுமா? பத்திரிக்கை வைக்க வேண்டியதுதான். சாமியை கும்பிட்டு பத்திரிக்கை வைக்க ஆரம்பிங்க. நான் கிளம்புறேன். என்னென்ன வந்த உடனே கிளம்புறீங்களே? காஃபி சாப்பிட்டு போங்க. சாந்தி, சாந்தி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. இப்போ என் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த கல்யாணத்தை ஜாம்னு ரொம்ப சிறப்பா நடத்தணும். அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு சொந்தக்காரங்களையும் விட்டுறாதீங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க. கல்யாணத்தை ஜாம்னு நடத்திடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. வரேன். வாங்க வரேன். வாங்க. பிரியா, என்ன சாப்பிடுற? ஒண்ணு வேண்டாம். சொல்ல வந்தது சீக்கிரமா சொன்னீங்கன்னா கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். உன்னோட அண்ணன் வினோத் லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். அந்த பேரும் புகழும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஆட்னால அவனுக்கு கிடைச்சது. நாம 2 பேரும் சேர்ந்து பேரா நடிக்கணும்னு அடுத்த ஆட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதை நல்லபடியா முடிச்சு கொடுத்தா அவனுக்கு பெரிய அளவுல பணமும் புகழும் கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்துல ஒரு சிஸ்டரா அவனோட முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்காம அந்த ஆட்ல நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, இது உனக்கே சரின்னு படுதா பிரியா? அது என்னோட முடிவு. ஆட்ல நடிக்கணுமா நடிக்க வேண்டாமா இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணும். மத்தவங்க விருப்பத்துக்காக என்னால நடிக்க முடியாது. எனக்காக நீ நடிக்க கூடாதா? உங்களுக்காக நான் ஏன் நடிக்கணும்? நீங்க சொன்னா உடனே நடிக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் சொன்னா நீ தட்டமாட்டேன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். ப்ளீஸ் இந்த ஆட்ல நடிங்க. நான் சொன்னா நீங்க தட்ட மாட்டீங்க, ஒத்துப்பீங்கன்னு தானே அன்னைக்கு நான் இதே ரெஸ்டாரண்ட்ல வச்சு என் காதல சொன்னேன். அன்னைக்கு என்னையும் என் காதலையும் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு போகல. அன்னைக்கு நடந்த விஷயம் நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனா இன்னைக்கு 3வது மனுஷன், ஐ மீன் உங்க அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கையை என் விருப்பப்படி என்னால அமைச்சுக்க முடியல, அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு என்ன கவலை? பிரியா, நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, அதான் உன் ப்ராப்ளமே. நான் உன்னோட காதல இப்போதைக்கு ஏத்துக்க முடியாத நிலைமையில இருக்க. கோவால விளையாட்ட ஆரம்பிச்ச என்னோட மாடலிங் தொழில் இன்னைக்கு உங்க அண்ணனோட ஆட்ல நடிச்சதுனால ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க. ஓவர் நைட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா ஆயிட்ட. இப்ப என்னோட மனசுல இந்த இடத்துலயே தேங்கிடாம இன்னும் உயரத்துக்கு போகணுங்கிற லட்சியம் மட்டும்தான் இருக்கு. காதலுக்கு 1% கூட என்கிட்ட இடம் இல்ல. என்னைக்காவது என் மனசுல காதல் வந்தா உன் பேரை அப்ப நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும்
என்ன நினைச்சு உன்னை குழப்பிக்காம தெளிவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹலோ சார், உங்க ஆட் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஆட்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தீங்க. உங்களோட சேர்ந்து ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏய், மொபைல்ல போட்டோ எடு. ஏய், இன்னொன்னு எடு. வெக்கமா இல்ல? பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆம்பளை மேல இப்படியே கையை போடுறது? இந்த போட்டோ உங்க வீட்ல பார்த்தா உங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? இனிமேலாவது இந்த மாதிரிலாம் நடந்துக்காத, போ. பிரியா, இப்படியா காமன் பிளேஸ்ல நடந்துக்கிறது? படிச்ச பொண்ணு தானே நீ, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற? நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்னோட சொத்து நீங்க. உங்களை எந்த பொண்ணு தொட்டாலும் என்னால அனுமதிக்க முடியாது. அஜய், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ லாட். அது மட்டும் இல்ல, சீக்கிரத்திலேயே ஐ லவ் யூ பிரியான்னு உங்களை என்னால சொல்ல வைக்க முடியும். எஸ், ஐ வில் டூ இட். ஹலோ செந்தில். வா பாபிசு, எப்படி இருக்க? சௌரியமா? நான் நல்லா இருக்கேன். உட்காரு. என்ன இப்பதான் என்ன பாக்குறதுக்கு டைம் கிடைச்சதா? என்ன பண்றது, பிசினஸ்ல பிஸியா இருக்கிறதுனால டைமே கிடைக்கிறது இல்ல. என்ன திடீர் விஜயம், கையில பத்திரிக்கையோட வந்திருக்க? யாருக்கு கல்யாணம்? என் பையனுக்கு தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எப்ப கல்யாணம்? வர 15ஆம் தேதி. ஓ, கௌதமுக்கு தான் கல்யாணமா? ஆமா. என்ன செந்தில், பத்திரிக்கை கையில வாங்கிக்கிட்டு எஃப்ஐஆர் கையில வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி நடக்கிற? இல்ல, பையனுக்கு கல்யாணத்தை வேற வச்சிருக்க, அதான் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிற? என் பையன் கல்யாணத்து அன்னைக்கு உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல ஏதாவது மினிஸ்டர் பார்க்க வேண்டியது, பந்தோபஸ்து அது மாதிரி இருந்தா அதை முடிச்சிட்டு வாயேன். இல்ல விசு, கல்யாணத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கல. வேற எதை பத்தி யோசிக்கிற? உன் பையனை பத்தி தான் யோசிக்கிறேன். ஏன்? இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா ஒழுங்கா இருப்பானா? அவன் ஒழுங்கா தானே இருக்கான். உன்னோட பார்வைக்கு ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா மத்தவங்களோட பார்வைக்கு அந்த மாதிரி தெரியல. செந்தில், நீ என்ன சொல்ற? இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்ம கம்பெனி பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லை, அடுத்து அவனோட ஆக்டிவிட்டியும் சரியில்லை. உனக்கு அவன் பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி? இல்ல விசு, தப்பா நினைச்சுக்காத, சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் சொன்னேன். அவன் ஏதாவது தப்பு பண்ணானா? இத பாரு விசு, அவ உனக்கு மட்டும் மக இல்ல, எனக்கும் புள்ள மாதிரி தான். எத்தனையோ தடவை போலீஸ் ரைட்ல அவன் மாட்டிருக்கான். அப்பெல்லாம் உன்னோட முகத்துக்காக தான் அவனை நான் விட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அப்பா பேரை கெடுத்துறாதுன்னு அவனுக்கு நான் வார்ன் பண்ணியிருக்கேன். ஆனா எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்காம. நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே செந்தில், ஏன் சொல்லல? இல்ல விசு, ஒவ்வொரு தடவையும் சொல்லலாம்னு நினைக்கும் போதெல்லாம் உன் பையன் என் காலில் விழுந்து கெஞ்சுன்னு கெஞ்சி சொல்ல விடாம பண்ணிட்டான். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, கௌதம் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான். நாளைக்கு அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது அந்த பொண்ணை மட்டும் பாதிக்காது, அது அந்த குடும்பத்துக்கே பெரிய அசிங்கம். அவங்க ஒன்ன நம்பிதான் தன் பொண்ணை கொடுக்குறாங்க. அதனால நாளைக்கு அதுவே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதனால நீ என்ன பண்ற, கௌதம் கிட்ட பக்குவமா புரியுற மாதிரி எடுத்து சொல்லி அவனை ஒழுங்கா திருந்தி இருக்க சொல்லு. சொல்றேன் செந்தில். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துரு. ஓகே.